அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினத்தோடு போகி பண்டிகையும் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு சிறப்பாக நவ கிரகங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கிரக மாற்றம் ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது உண்டு பண்ணும். அதிலும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நன்மையை தரப்போகிறது, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தீமையை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே உருவாகலாம். என்னதான் ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த காலம் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் காணப்பட்டாலும் சில கிரகங்கள் சுப கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் கொடுத்த கடன் திரும்பவும் கிடைக்கப்பெறுவீங்க. தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். இருந்தாலும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணமும் கிடைச்சிடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறுவீங்க. உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படதாங்க செய்யும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். அதே மாதிரி சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது. உத்தியோகத்தில்
வேலைச்சுமை அதிகரித்தும் காணப்படலாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க. பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கப்பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடைத்து வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கும் அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மாதப்பிற பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவீங்க. தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படலாம். வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட வருவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் தொழில் முதலீடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சொத்து சுகம் கூட ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக
நேர்மையாக செயல்படுங்க. சாணக்கியத்தனம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாணக்கியத்தனமும் சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்கள்.